அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், வராகி அம்மன் எந்த அளவுக்கு தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா காட்சி கொடுக்குறாங்க. இன்று இந்த ஒரு காட்சியை காண்பதற்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருக்காட்சிங்க. ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபோட்டோ சிலை எதுவுமே கிடையாது. ஒரு குண்டு மஞ்சளை வராகி எண்ணெயாக நினைத்து தினந்தோறும் அதற்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த குண்டு மஞ்சளே வராகி எண்ணெயாக மாறிட்டு பாருங்கள். 2 கண்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக அப்படியே ஒரிஜினலாக நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே போல் அம்மாவோட கண்கள் தெரியுது. அந்த மூக்கு பகுதி பாருங்கள், ஸ்ரீ வராக முகம் எந்த அளவுக்கு அழகாக அந்த குண்டு மஞ்சளில் தெரியுது பாருங்கள். அம்மாவுக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அன்னையோட முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு. உண்மையான பக்தியோட உண்மையான பாசத்தோடு வராகி எண்ணெயை நம்ம அம்மாவாக நினைத்து வழிபடும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க. ஒரு குண்டு மஞ்சள் எந்த அளவுக்கு அம்மாவாக மாறி இருக்கு பாருங்க. என்னதான் ஒரு கல்லை அம்மாவாக நினைச்சு நீங்க வழிபட்டாலும் அதுலேயுமே வராகி எண்ணெய் காட்சி கொடுக்குறாங்க. கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது உண்மை தானங்க. இந்த இமேஜை பார்க்கும்போது கண்டிப்பாக யாருமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அம்மா மிராக்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை எப்படி வழிபடணும் அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அதை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ இது உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரியும். அதே போல தான் இன்றைக்கு ஒரு வழிபாடு சொல்ல போகிறேன். மிகவும் அற்புதமானது. இதை நீங்கள் செஞ்ச உடனே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிகவும் எளிமையானது தாங்க. ₹1 கூட செலவு கிடையாது. ஒரு வெற்றிலை மட்டும் இருந்தால் போதும். இந்த வெற்றிலையை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம், இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட பொண்ணு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். அது கூடவே நான் சொல்கிற பரிகாரத்தை மந்திரத்தை உங்களால் சொல்ல முடிகிறத சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் தான் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு இன்றைய இரவு 11 மணி வரைக்குமே பண்ணலாம். இன்றைக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4 to 6க்குள்ளே இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் எதுவுமே எடுத்துக்காது. நம்ம ஏற்கனவே பஞ்சமி என்று வராகி எண்ணெய்க்கு எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணணும், என்ன விளக்கேற்றணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த வராகி எண்ணெயுடைய மந்திரம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தையும் வசியம் பண்ணி கொடுக்கும். அதாவது அனைத்து பொருட்களையும் உங்கள்கிட்ட காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. அதாவது ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தை கொட்டிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் இருந்தால் பன்னீர், ஜவ்வாது இது போல் வாசனை திரவியங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த குங்குமத்தோட கலந்துக்கோங்க. பச்சை கற்பூரமும் போட்டுக்கோங்க. கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வெத்தலை வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த வெத்தலையில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொட்டாக அந்த வெத்தலையில் நீங்கள் வைக்கணும். இது எப்பொழுது வைக்கணும் அப்படின்னா நம்ம தூப தீப ஆராதனை காமிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சங்கல்பம், அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வழிபடுற தெய்வத்திடம் நம்ம கேட்போம். அதுபோல் வராகி எண்ணெயிடம் நம்ம கேட்குறோம். மிகவும் முக்கியமான வேண்டுதல், வளர்பிறை பஞ்சமிக்குள்ளே என்னுடைய இந்த வேண்டுதலை முடிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வெத்தலையை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, குங்கும பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மாதுளம் குச்சி இல்லைன்னா ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கிற குச்சி இல்லைன்னா வெத்தலை காம்பால் தொட்டு ஒரு புள்ளி மாதிரி ஒரு பொட்டு மாதிரி அதில் வைக்கணும். 108 முறை வைக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லி. நிறைய பேருக்கு அந்த எண்ணிக்கையை கரெக்டாக நம்ம 108 முறை சொல்கிறோமா அப்படின்னு தெரியாது. அதனால் அந்த வெத்தலை முழுக்க ஒரு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பொட்டை வைங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா.
ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராகி வசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு பொட்டாக அந்த வெத்தலையில் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். அந்த வெத்தலை முழுக்க வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு அந்த வெத்தலையை கையில் வச்சுட்டு 8 1 காயினை அந்த வெற்றிலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் நெத்தி பகுதியில் அந்த வெற்றிலையும் 8 1 காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த வெத்தலைக்குள்ளே அந்த 1 காயினை வச்சு அதை கையால் பிடிச்சி உங்கள் நெத்தியில் வச்சுட்டு உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றி தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குமா. நான் உங்களையே நம்பியிருக்கேன். என்னுடைய இந்த பிரார்த்தனையை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். நிச்சயமாக அடுத்த வர பஞ்சமிக்குள்ளே என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வெற்றிலையும் அந்த 8 காயினும் அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெற்றிலையும் அந்த ஒரு 8 காயினும் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இந்த ஒரு வெற்றிலையும் நீங்கள் மந்திரம் சொல்லி பொட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த வெற்றிலையும் 8 காயினையுமே நீங்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சுட்டு வேப்ப மரத்தை தொட்டு ஒரு 9 முறை இந்த மந்திரத்தையே உங்களால் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா தொட்டு கும்பிட்டுட்டு என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து வேண்டிட்டு வந்துடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இல்லாத பட்சத்தில் ஆலமரம், அரச மரம், வேறு ஏதாவது தெய்வ விருட்சம் இருந்துச்சுன்னா இந்த மரத்துக்கு கீழேயுமே இந்த வெற்றிலையுமே இந்த காசையுமே வச்சுட்டு வந்துடுங்க. திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இப்படி செய்யும்போது எப்பேற்பட்ட நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்த பஞ்சமிக்குள்ளே நல்ல ஒரு அற்புத பலனை இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியே கொடுக்கும். இதை பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கும்போது செய்யுங்க. மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாதுங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இதை செய்யக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க செய்யணும். சப்போஸ் சில பேருக்கு பஞ்சமி பூஜை வழிபட முடியாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்க கூட தாராளமாக செய்யலாம். இது தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு சில பேருக்கு பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது சுத்தமாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். இல்லை வெளியில் எங்கேயாவது இருந்தாலும் கூட ஒரு வெற்றிலை வாங்கிக்கோங்க. ஸ்கெட்ச் பென், ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் கிடச்சிதுன்னா அந்த ஸ்கெட்ச் பென்னால் ஒவ்வொரு பொட்டாக வைங்க. பொட்டு வைக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே வைங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா, ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த ரெட் கலர் ஸ்கெட்ச் பென்னால் அந்த வெத்தலையில் எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில் போய் 8 காயினும் இந்த ஒரு வெத்தலையுமே அது மேலே வச்சு அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க. வேப்ப மரம் இல்லாதவங்க வேறு எந்த ஒரு தெய்வ விருட்சத்துக்கு கீழேயுமே இதை செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்கள் கனவிலும் நடக்காத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் கேட்டதை வராகி அன்னை கொடுத்தே தீருவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை இன்றைய தினம் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.